அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிவன்மலை முருகர் கோவிலை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். சிவன்மலை முருகர் கோவில் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இது ஒரு முருகர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது தனிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு முருகர் கோவிலாக இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் சிறப்பு மிகுந்த கோவிலாக அமைய பெற்றாலும் இந்த சிவன்மலை முருகர் கோவில் அவை அனைத்திலேயுமே தனித்துவம் வாய்ந்த ஒரு கோவிலாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மற்ற கோவில்களை அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல விநாயக பெருமானுக்கு தான் பூஜைகள் நடக்கும். ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு தான் முதல்ல பூஜைகள் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான பெட்டியும் இந்த கோவிலில் இருக்கு. இந்த கோவிலுடைய தனி சிறப்பாக இந்த உத்தரவு பெட்டி அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பக்தர்களுடைய கனவுல நேரடியாக காட்சி தந்து முருகப்பெருமான் சொல்லிய பொருளை வைக்கக்கூடிய ஒரு பெட்டி தான் இது. இது சமூகத்தில் பல்வேறு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது மேலும் ஒரு தனிச்சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. இந்த கோவிலை பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். எங்கும் வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டின் சிங்க நகரான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தாங்க சிவன்மலை. இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பாட்டாளி மலை அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறமா அங்கு வந்த சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்ற சான்றோர்களின் பெருந்துணையுடன் பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகள் செய்திருக்காரு. அது முதல் இந்த மலை சிவன்மலை என்றும் பெயர் பெற்றிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்றிருக்கான். பசுக்களை சேய் அப்படின்னு கூறுவது தமிழ் வழக்கத்தில் இருக்கு. இதனால் சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலிப்பதாலும் சேமலை என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. கால சுழற்சியில் அது சிவன்மலை என மறுவியதாக ஒரு தகவல் இருக்குங்க. இந்த கோவில் மிக சிறப்புக்குரிய ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு கோவிலாக வழங்கப்படுகிறது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இங்கு நடைபெறக்கூடிய பிரார்த்தனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய பிரார்த்தனை ஸ்தலமாகவும் இந்த கோவில் அமையப்பெறுகிறதுங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு அப்படின்னு அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மலையாக விளங்குறதுனால பக்தர்கள் அதிகமானோர் இந்த கோவிலுக்கு வருகை புரிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபடலாம் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கு. சனி பகவான் தனி சன்னதிலையும் எழுந்தருளி இருக்காருங்க. இந்த கோவிலில் நேர்த்தி கடனாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருவானுக்கு சிவாச்சலபதி, அதாவது தீராத காய்ச்சலுக்கு தீர்வு, மலை மேல் சுரலோக நாயகி சமேத ஜோரஹஸ்தேஸ்வரர் எழுந்தருளி இருக்கார். இவர் காய்ச்சல் வந்தவர்களுக்கு மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பாக போற்றப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு வைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். சிவன்மலை கோவில்கள் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதாவது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு பெயர் இருக்கு. முன்னமே ஆண்டவன் உத்தரவு மூலமாக
குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தோன்று தொட்டு வழங்கி வருதுங்க. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சுவாமியிடம் அர்ச்சகர்கள் பூ போட்டு கேட்குறாங்க. அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுது. கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் சால்பரி வைத்து பூஜை செய்யப்பட்ட பொழுது சால்பரிகள் பயன்பாடு குறைந்து மின் மோட்டார்கள் பயன்பாடு அதிகரித்திருக்கு. துப்பாக்கி வைத்து பூஜை செய்த போது சீனா போர் சைக்கிள் வைத்து பூஜை செய்ய போது மொபைல் பைக் அப்படின்னு வாகனங்களினுடைய பெருக்கம் அதிகரித்திருக்கு. தண்ணீர் வைத்து பூஜை செய்த போது சுனாமி ஏற்பட்டிருக்கு. மணல் வைத்து பூஜை செய்த போது மணல் விலை ஏறியிருக்கு. மண் வைத்து பூஜை செய்த போது ரியல் எஸ்டேட் தொழில் உருவாகி வளர்ந்திருக்கு. மஞ்சள் தங்கம் நெல் அப்படின்னு பொருட்கள் வைத்து பூஜை செய்த போது அவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் மீது ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்து வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியின் அதிசயத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சைத்தன்ய சுரூபமாக என்றும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளக்கூடிய காட்சியும் இங்கு இடம்பெறுதுங்க. அணையாத தீபம் எரிந்து கொண்டும் இருக்கிறது மேலும் ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரிய பகவானை வழிபடுவதாலும் சிறப்பு இங்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு மலையாகவும் ஒரு கோவிலாகவும் இத்தலம் விளங்கி வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். சிவன்மலை முருகப்பெருமானினுடைய ஒரு சிறந்த திருத்தலமாக அமையப்பெறுகிறது. இங்கு கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகவும் இந்த சிவன்மலை முருகர் கோவில் அமையப்பெறுகிறது. இங்க இருக்கக்கூடிய முருகன் மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்களின் கனவில் வந்து கூறி கட்டளையிட்ட பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி கொண்டவர் முருகப்பெருமான் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா கோவில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு. இதனால் நாட்டில் என்ன நடக்க போகின்றது அப்படின்னு அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியல. ஆனால் சில நாட்களிலேயே தமிழகத்தில் மக்களின் மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவு அரக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுனாமி வந்து அப்பாவிகள் பலர் உயிரையும் பழிவாங்கியிருக்கு. அப்போது தான் இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானது அப்படின்னு பலராலும் அறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்து மஞ்சள் வைத்து கோவிலில் பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாக இருக்கு. அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை இப்போது வரைக்கும் பழைய நிலைக்கு திரும்பவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தல பெருமையாக அனும தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், வீர தீர்த்தம், சக்தி தீர்த்தம், பிரம்மானந்த தீர்த்தம் ஆகிய 7 தீர்த்தங்கள் உள்ளதாகவும் ஆண்டவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சடச்சி அம்மன் என்ற பெண் கங்கையின் சிறப்பு அறிந்து கங்கை செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. முருகன் அவருக்கு காசி கங்கை தீர்த்தத்தை உருவாக்கி காசியை காட்டியதாகவும் இன்றும் நந்தவனமாக உள்ள பகுதியில் கங்கை காசி தீர்த்தம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மூலவருக்கே முதல் மரியாதை. அனைத்து கோவில்கள்லையுமே விநாயக பெருமானுக்கு முதல் பூஜை நடக்கும். இங்கு மூலவரான சுப்பிரமணியருக்கே நடைபெறுகிறது. இதற்கு இங்கு எழுந்தருளியிருக்க விநாயகரே முருகனை வழிபடுவதாக ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க. கருவறையில மூலவராக வள்ளி அம்மை உடனமர் ஸ்ரீ அன்னதான மூர்த்தியாக எழுந்தருளி வள்ளி மணாளன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். முருகனை நினைத்து வள்ளி இங்கு தவம் இருந்து அரைச்சாலை அமைத்து பணிபுரிந்ததாகவும் வள்ளி அரைச்சாலை மருவி வள்ளி அரைச்சல் ஆனதாகவும் காங்கேய நாட்டில் ஒரு பகுதி வள்ளியறை சாலையாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் திருமண கோலமும் வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதிகளும் இருக்குங்க. அனைத்து நோய்களும் பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பதாகவும் அரிய வகை மூலிகை செடிகள் உள்ள காட்டை கடந்து செல்வதால நோய்கள் தீர்வதாகவும் சித்தர்கள் பலர் தவமிருந்த மலை இன்றும் பல சித்தர்கள் இம்மலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தற்போது ஒரு ஐதீகமாகவே உள்ளது அப்படின்னு
தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச தேர் திருவிழா 16 நாட்கள் சிறப்பாக நடந்து வருது. அதோடு தமிழ் வருட பிறப்பான சித்திரை கனி, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடி சஷ்டி, ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, ஐப்பசி கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், கார்த்திகை ஜோதி, மார்கழி மாத சிறப்பு பூஜைகள், திருவாதிரை, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, சஷ்டி அப்படின்னு ஆண்டு முழுவதும் சிறப்பான திருவிழாக்கள் சிவன் மலையில் நடந்து வந்துட்டுருக்கு. தினமும் 5 கால பூஜைகள் நடைபெறுகிறது. வியாழ பூஜை காலை 6 மணி, காலசந்தி காலை 9 மணி, உச்சி காலம் மதியம் 12 மணி, சாயரட்சை மாலை 6 மணி, அர்த்த சாமம் இரவு 8 மணி அப்படின்னு பூஜைகளும் நடைபெற்று வருது.